இன்றைய அவர்கள் அனைவருக்கும் 27 ரஜி அப்பாவுடைய பிறந்த நாள் நடைபெற்றது. திரளாக கலந்து அதை ஒட்டிய வாய்ப்பு அவர்களுடைய எழுத்துக்களை சரியா? கிளியரா இல்லையா? நான் சொல்றேன். ம். அது இல்லாம அது இல்லாம அப்படியே வைக்கல. அது இது இல்லை. சரி சரி. அப்ப அவருடைய எழுத்துக்களை பற்றி இன்று இருக்கிறேன். அவதாரங்கள் தமிழகத்திற்கு வந்தன. பகவான் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அலிப்பூர் சிறையில் வாசம் அடைவித்து அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெற்று 1910 இங்கே வந்து சேர்ந்தார். என்னை அவர்கள் 1914 பகவானை சந்தித்தார். அவர் கணவருடன் வந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். பின்னர் முதல் உலக யுத்தம் ஆரம்பித்ததனால் திரும்பி சென்று பின்பு 1920 ஏப்ரல் 24 இங்கே வந்து தங்கினார். அதற்கு பிறகு செல்லவில்லை. இரு அவதாரங்கள் பகவான் புதுவை ஆசிரமத்தில் இருந்து கொண்டே லைஃப் டிவைன் போன்ற நூல்களை எல்லாம் எழுத ஆரம்பித்து விட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழக மக்களுக்கு பகவானுடைய சிறப்பை பற்றியும் அன்னையை பற்றியும் தெரியவில்லை. 1958 அப்ப அன்னையை சந்தித்தார். அப்ப பகவான் 1950 டிசம்பர் 5 மகாசமாதி அடைந்து விட்டார். அதற்கு பிறகு அன்னை பகவானுடைய பணியை தொடர்ந்தார். 1973 நவம்பர் 17 அவர் மகாசமாதி அடைந்தார். ஆனால் தமிழக மக்களுக்கு தெரியவில்லை. 1958 அப்ப உங்களுக்கு தெரியும், அவர் பள்ளி நடராஜன், அவருடைய இயற்பெயர் நடராஜன், கடலூரில் பள்ளி நெறி குப்பத்தில் பள்ளி ஆசிரியராக இருந்தார். பின் கடலூரில் பள்ளி ஆசிரியராக இருந்தார். 1958 அன்னையை தரிசித்தார். தரிசித்து அன்னையின் சிறப்பை அறிந்து அவர் தமிழில் எழுத ஆரம்பித்த பிறகுதான் அன்னையை பற்றி தமிழக மக்களுக்கு தெரிந்தது. அவர் பின் அமுதசுரபியில கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தார். விக்ரமன் என்ற அமுதசுரபி ஆசிரியர் அமுதசுரபி என்ற நூலுக்கு மாத இதழ், அதற்கு விக்ரமன் என்பவர் ஆசிரியராக இருந்தார். அவர் அப்பாவிற்கு தெரிந்தவர். அவர் மூலம் கட்டுரைகள் அப்பாவை பற்றி, அன்னையை பற்றியும் பகவானை பற்றியும் எழுத ஆரம்பித்தார். அதற்கு பின் தான் தமிழக மக்களுக்கு அன்னை பகவானை பற்றி தெரிய ஆரம்பித்தது. 1964 மதுரை சர்வீஸ் சொசைட்டியை அப்பா ஆரம்பித்தார். அதன் மூலம் நூல்களை எழுத ஆரம்பித்தார்.
ஜேபி என்பதற்கு தெரியும். அரவிந்த யோகம் மற்ற யோகங்களிலிருந்து வேறுபட்டது. ஜேபி அரவிந்த யோகம் வாழ்வனைத்தும் யோகம், மரபு யோகம் வாழ்வை துறந்து, செல்வத்தை துறந்து, மக்கள் கூட்டத்தை விட்டு பிரிந்து, பழைய காலங்களில் காட்டிலோ பிற்காலத்தில் தனியான ஆசிரமங்களிலோ தவம் செய்தார்கள். ஆனால் பகவான், நான் பலமுறை திருப்பி திருப்பி சொன்னதுதான், பரிணாம கொள்கையோடு இணைத்து மனிதகுலம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். விலங்குகள், நுண்ணுயிர்கள் இருந்து மனம் என்ற அறிவை பெற்ற மனிதகுலம் அதற்கு மேல் அடுத்த நிலையாகிய சூப்பர் மைண்ட் என்கின்ற மெய்யறிவை பெற்று இந்த பூலோக வாழ்க்கையே தெய்வீக வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கினார். அந்த தத்துவங்களை நான் பல முறை இங்கே சொல்லியிருக்கிறேன். அரவிந்தர் மிக கடுமையான, அவர் 7.5 வயதுக்கே இங்கிலாந்துக்கு படிக்க சென்றவர், முழுவதும் ஆங்கில கல்வியில் வளர்ந்தவர், மிகச்சிறந்த கல்வியாளர். அதனால் அவருடைய கடுமையான ஆங்கிலத்தில் அவை எழுதி வைத்தவற்றை நாம் புரிந்து பின்பற்றுவது என்பது மிக கடினமானது. அவருடைய முக்கியமான நூல்கள் லைஃப் டிவைன், சாவித்ரி, சிந்தசிஸ் ஆஃப் யோகா. சரி பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, பாருங்க. அவருடைய நூல்களை நாம், அரவிந்தருடைய ஆங்கில நூல்களை படித்து நாம் வாழ்வை யோகமாக மாற்றுவது என்பது மிக கடினமானது. அதை புரிந்து கொண்ட அப்பா அவர்கள் எளிய தமிழில் அன்னை அவர்களுடைய அப்பா அவர்கள் கருத்துக்களையும், பகவானின் 20 வால்யூம்களையும், அன்னையின் உரையாடல்களை அடிப்படையாக கொண்ட 17 வால்யூம்கள், பின் அஜெண்டாவின் மதர்ஸ் அஜெண்டா என்ற சத்பரம் அன்னையனுடைய தவத்தை பதிவு செய்த வால்யூம்கள், அவற்றையெல்லாம் படித்து அவற்றை புரிந்து கொண்டு அவற்றை உள்வாங்கி அவற்றை தமிழில் எழுத ஆரம்பித்தார்கள். அப்பா எழுதின நூல்களை 3 விதமா பிரிக்கலாம். ஒன்று,
அதற்கு முன்பாக நான் இதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அரவிந்தருடைய பூர்ண யோகத்திற்குரிய கருவிகள் சமர்ப்பணமும் சரணாகதியும், கான்சக்ரேஷன் அண்ட் சரண்டர். கான்சக்ரேஷனு சமர்ப்பணம்னு சொல்றோம். அந்த சமர்ப்பணம்ங்கிறது தான் அடிப்படையான கருவி. பிரார்த்தனையும் வரும், சமர்ப்பணமும் வரும். பிரார்த்தனையை விட சமர்ப்பணம், அன்னையிடம் விட்டு விடுவது. சரணாகதி பூர்ணமாக அன்னையை நம்மை கொடுத்து விடுவது, எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி. அந்த சமர்ப்பணம் என்ற கருவியே அப்பா அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களில் மெருகேற்றினார்கள். நம்முடைய தியான மையத்தில் கலந்துரையாடல்கள் என்ற முறையில் சமர்ப்பணத்தை பற்றி 20 கலந்துரையாடல்கள் நடத்தினோம். அதை நூல்களாக தொகுத்து வெளியிட முயற்சி செய்து தடைபட்டு நிற்கின்றது. இந்த சமர்ப்பணத்தை பூர்ண கருவியை மிக எளிமைப்படுத்தி அந்த அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் எப்படி செய்வது என்பதை செய்தார்கள். அதை விட மிக முக்கியமானது அரவிந்த யோகத்திற்கும் மற்ற யோகத்திற்கும் உரிய தலைமுறை திருப்பி சொல்றதா, மண் பெண் பொன் மூன்றையும் மற்ற யோகங்கள் விலக்கிய மரபு யோகம், இந்திய மரபு யோகம் விலக்கிற்று. அரவிந்த யோகம் வாழ்வனைத்தும் யோகம் என்பதனால் அவற்றை விளக்கவில்லை. அதற்கு மேலாக அவருடைய தீமதர் என்ற சிறிய ஆங்கில நூலில் பணம் என்பது ஒரு தெய்வீக சக்தி, அது இப்பொழுது அசுர சக்திகள் கையில் இருக்கின்றது, அதை மீட்டெடுத்து வாழ்வை பலமுடையதாக செய்ய வேண்டும் என்று அவர் எழுதுகின்றார். அதற்குரிய வழிகளையும் அப்பா அவர்கள் தன்னுடைய நாம் வாழ்வில் வளம் பெற்று செல்வமிக்கவர்களாக ஆறுவதற்கும் தொழில் செய்வதற்கும் இவற்றிற்கெல்லாம் உரிய வழிகளையும் அப்பா அவர்கள் அவருடைய எழுத்துக்களில் எழுதியிருந்தார்கள். அப்பா அவர்களுடைய நூல்களை எல்லாம் 3 வகையா பிரிக்கிறேன். ஆரம்பகால நூல்கள் அன்னை என்னுடைய யோக தத்துவத்தை பேசுவதில்லை. அன்பர்கள் அவருடைய ஆரம்பகால நூல்கள் அன்னையின் அருள், அருளமுதம், புஷ்பாஞ்சலி, எல்லாம் தரும் அன்னை, 1000ல் ஒருவர், ஸ்ரீ அன்னை பராசக்தியின் அவதாரம், இது போன்ற பேருடைய போல நூல்கள்லாம், அமிர்தம் போன்ற தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகள், அவ அன்னை தத்துவங்களை பயன்படுத்தி, அப்பா பகவான் அன்னை தத்துவங்களை, அரவிந்த தத்துவங்களை பயன்படுத்தி வாழ்க்கையை எவ்வாறு வளமுடையதாக ஆக்கிக் கொள்வது அப்படிங்கிறது தான் விளக்கிட்டு. அதுல அதனுடைய அடுத்த நிலைக்கு அப்பா அதை கொண்டு போறார். இதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அரவிந்தர் வாழ்க்கையே யோகமாக மாற்ற சொன்னார். அதனால் யோகம் செய்வது எல்லாராலும் முடியாது. யோகம் செய்ய முடியாதவர்கள் அன்னை அருளையும் அன்னை சக்தியையும் பயன்படுத்தி சாதாரண மனித வாழ்க்கையை வள வாழ்க்கையாக மாற்றுவதை யோக வாழ்க்கை என்ற தத்துவமாக அவர் அப்பா சொல்கிறார், படித்தார்கள். அந்த யோக வாழ்க்கை சாதாரண மனித வாழ்க்கை, அடுத்தது அன்னையின் அரவிந்தர் சக்திகளை பயன்படுத்தி வாழ்வை வளமுடையதாக செய்யும் யோக வாழ்க்கை. அந்த யோக வாழ்க்கைங்கிற தத்துவத்தை 100 பேர்கள் முதல்ல ஆரம்ப நூல்கள் அன்னையின் வாழ்க்கை பிரச்சனைகள், அதற்கு அன்னையின் முறைகளை பற்றி பேசியர்கள். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அன்னையின் அருள், அன்னையின் தரிசனம், அருளமுதம், எல்லாம் தரும் அன்னை, 1000ல் ஒருவர் போன்ற நூல்கள், ஆத்ம சோதனை, அமிர்தம் போன்ற நூல்கள். அதற்கு அடுத்த நிலையில பேரொழியாகும் உள்ளொளி, 100 பேர்கள், பூலோக சொர்க்கம், யோக வாழ்க்கை விளக்கம் போன்ற நூல்களில் அவர் அரவிந்தர் நூல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அவர் உருவாக்கிய யோக வாழ்க்கை என்ற தத்துவத்தை, யோகமல்ல யோக சக்தியை பயன்படுத்தி மனித வாழ்கின்ற உயர்ந்த மனித வாழ்க்கை, அதை சொன்னார், அதை சொல்கின்றார். 3வது நூல்கள் யோகத்தையே பேசுகின்ற நூல்கள். அது முதல்ல மிக முக்கியமானதாக வந்தது பொன்னொடி.
ஒரு அன்பிற்காக நான் ஆரம்பகால நூல்கள் அன்னையின் அருள், அருளமுதம், புஷ்பாஞ்சலி இவற்றை எல்லாம் படித்து விட்டு பொன்னொழியை படித்த அந்த நடையே வேறு விதமாக இருக்கும். இது அப்பா எழுதினதானா என்று எனக்கு சந்தேகம் வந்தது. அந்த நடையே மிக ஆழமான நடையாக இருக்கும், இந்த பொன்னொழியினுடைய நடை. அதே மாதிரி தத்துவ ஞானம் என்றும் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். இது உலகம், மோட்சம், அரவிந்தம், இதெல்லாம் யோகத்தையே பேசுகின்றவை. அப்படிதான் யோக வாழ்க்கையை பேசுகின்றவைகள் 100 பேர்கள், பேரொழியாகும் உள்ளொளி, புலோக சொர்க்கம் போன்றவை. பிரம்மம், பிரம்ம உலகம், மோட்சம், அறிவும், பிரம்மம் போன்ற நூல்கள்லாம் யோகத்தையே பேசுகின்றவர்கள். இது இல்லாம அப்ப அவர்கள் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கின்றார்கள் நூல்கள். ஸ்பிரிச்சுவல் ஆப்புலன்ஸ் என்ற ஒரு நூல், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற ப்ராஸ்பரிட்டி என்ற தலைப்பில் தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட கட்டுரைகள் தொகுப்பு நூலாக இருக்கின்றன. ஸ்பிரிச்சுவல் ஆப்புலன்ஸ் என்றால் செல்வம், வெல்த். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக செல்வம், ஆன்மீக முறைகளை பயன்படுத்தி எப்படி செல்வம் என்றது என்று மென்டல் பீஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ, இவையெல்லாம் அப்பாவுடைய ஆங்கில நூல்கள். இவை இல்லாமல் அவருடைய வெப்சைட் www.karmayogi.net என்ற வெப்சைட்டில் நிறைய ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றார்கள். லைஃப் டிவைன் டீச்சிங்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ என்ற மதர் என்ற ஆங்கில நூல், அதை அடிப்படையாக கொண்டு காயத்ரி என்ற அன்னை என்பவருடைய மூலமாக அவர் பெங்களூரில் வாழ்கின்றவர், கன்னடத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்பா அவர் நூல்களில் இந்த நான் சொன்ன மாதிரி ஆரம்பகட்ட நூல்களில் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு அன்னை அரவிந்த தத்துவங்கள் மூலமாக காண்கின்ற வழிகளை சொல்றாரு. அதுக்கு முறைகள், பயன்படுத்துகின்ற முறைகளும் வெவ்வேறுபட்டவை. நேரடியாக கட்டுரைவாக எழுதுறது இல்லாம உரையாடல் முறையையும் அப்பா பயன்படுத்துறாங்க. எங்கள் குடும்பங்கிற நூலில் பாகம் 1-2ல, ஒரு பகவானும் பக்தனும் என்ற நூலில் உரையாடல் முறையை பயன்படுத்தி நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுற மாதிரி எங்கள் குடும்பத்தில், ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பேசுறதாக, அந்த குடும்பத்தில் இருக்கிற தாயார் அன்னை தத்துவங்களை உணர்ந்தவர், அவர் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லி அவருடைய வாழ்க்கையை தொழில் செய்ய வைத்து, தொழில் செய்வதன் மூலமாக வளமடைந்ததை காட்டுகின்ற நூல்கள். இது இல்லாம நிறைய சிறிய நூல்களும் 30 பக்கம், 40 பக்கம், 50 பக்கம் வர்ற மாதிரி நிறைய நூல்களும் அப்பா எழுதிட்டார். பிரார்த்தனையும் சமர்ப்பணமும், சமூகம் அதிர்ஷ்டசாகரம், பரமனை நாடும் ஜீவாத்மா, அபரிமிதமான செல்வம், மனம் ஜீவனின் முக்கிய கரணம், ஸ்வரூபம் சுபாவம், உள்ளே வேற இருக்கிறது போன்ற நூல்களும் சிறிய சிறிய நூல்கள், அதுவும் அப்பா எழுதியிருக்காரு. ஒரு சிறிய இதை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இவையும் மிக முக்கியமான நூல்கள். ஒரு முக்கியமான பிரார்த்தனையும் சமர்ப்பணம்ங்கிறது மிக முக்கியமான நூல்கள்ல ஒண்ணது. நீங்க பல முறை நம்ம தியானத்துல பேசியிருக்கிறோம். அது பிரார்த்தனை என்பது நம்முடைய பிரச்சனை இது என்று நாம் உணர்ந்து கொண்டு அந்த பிரச்சனையை அன்னையிடம் கேட்டல். சமர்ப்பணம் என்பது நம்முடைய பிரச்சனையை அன்னையிட்ட விட்டது. நமக்கு இந்த முறையில நமக்கு இது முடிவுக்கு வர வேண்டும், எனக்கு கல்லூரியில இடம் கிடைக்க வேண்டும், நான் படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கணும், நான் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், தொழிலில் எனக்கு வெற்றி வர வேண்டும், இப்படி சொல்றது பிரார்த்தனை. அப்படி இல்லாம இது என்னுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையை அன்னையிட்ட விட்டுடுறோம், உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றது சமர்ப்பணம். அது இங்க பிரார்த்தனை என்ன செய்யறோம், நம்முடைய அறிவை வைத்துக்கொண்டு
நம்முடைய விருப்புகளை வைத்துக்கொண்டு நமக்கு என்னது வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் சமர்ப்பணம் என்பது பொறுப்பை அன்னையிடம் விட்டு விடுகின்றோம். அன்னையினுடைய பேரறிவிற்கு நான் இங்கே பல முறை சொல்லியிருக்கிறேன். மதர் என்கிறது யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற பேரறிவும் பேராற்றலும் உடைய சக்தி. அந்த சக்தியிடம் ஒப்படைத்து விடுகின்றோம். அன்னைக்கு தெரியும். அடுத்தது சரணாகதி என்பது பூர்ணமாக அன்னையிடம் நம் வாழ்வையை கொடுத்து விடுகிறது. அந்த முறையில் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை மிக அழகாக அந்த பிரார்த்தனையும் சமர்ப்பணம் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்பா நூல்கள் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சமுதாயத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் அத்தனை பேரும் நம்ம என்ன செய்வோம்னா, நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய குறைகளைத்தான் நம்ம பார்ப்போம். அரசியல் இருக்கிற ஊழல்கள் இதெல்லாம் பார்ப்போம். ஆனா அதெல்லாம் மீறி சமுதாயத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடந்த 85 வயசு 86 வயது ஆகின்றது. நான் இளைஞனாக சிறுவனாக இருந்த பொழுது வாழ்க்கை, பின் படித்த பொழுது வாழ்க்கை, படித்த பின்பு பேராசிரியராக பணியாற்றிய பொழுது வாழ்க்கை சூழல், இதெல்லாம் பார்க்கும்போது எப்போதும் பெரும்பாலானவங்க என்ன பண்றோம்னா, சுற்றி இருக்கிறத நம்ம குறை சொல்லிட்டே இருப்போம். அரசியல்ல ஊழல் இருக்கு, உண்மை. அந்த ஊழலை மீறி வளர்ச்சி இருக்குது. சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் எடுத்து காட்டி அப்ப சமூகம் அதிர்ஷ்ட சாகரம்னு சொல்றாரு அவர். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு கடந்த காலத்துல விவசாயத்துக்கு கடன் கூட்டுறவு வங்கிகள் தான் கொடுக்கும். இங்கேயும் அப்பா புரட்சி செஞ்சிருக்கிறாரு. அப்பா ராமாபுரத்துல அவர் மதர் எஸ்டேட் என்ற 100 ஏக்கருக்கு மேல உள்ள இடத்தை வாங்கி ஆசிரியராக இருந்து கொண்டே அன்னைய முறைகளில் அங்கே பயிர் செய்து விளைத்து அவர் செய்தது மட்டுமல்ல, அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாமே போர் போடுவதற்கும் இதற்கு செய்து வாங்கி கொடுத்து அவர்களையும் கட்ட வைத்து கூட்டுறவு வங்கி இருந்த கடனை நேஷனல் வங்கிகளுக்கு, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் இதையும் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைவரே அங்கே அப்பாவை சந்தித்து அவர் கடன் கொடுத்திருக்கின்றார். அப்படியெல்லாம் அப்பா செஞ்சிருக்கிறார் அவர். அப்போ இந்த வாய்ப்புகளை எல்லாம் அந்த சமூகத்தில் நமக்கு குறைகள் இருக்கிறது தான் நமக்கு தெரிய தவிர வாய்ப்புகள் நமக்கு தெரியறதில்லை. இன்றைக்கு நாம் வளர வேண்டும் என்று முடிவு செய்தால், வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தால், சமூகம் ஒரு அதிர்ஷ்ட சாகரம்னா கடல், அதிர்ஷ்ட கடலாக இருக்கிறது என்பதை சொல்லி அதிர்ஷ்ட சாகரம் என்று ஒரு சிறிய நூல் இருக்கின்றார்கள் அவர்கள். அதே மாதிரி அபரிமிதமான செல்வம்னு ஒரு இருக்கிறார். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆப்புலன்ஸ், ஆன்மீக செல்வம்ங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் வந்தது. நம்ம நினைச்சாக்கா எவ்வளவு வேணா செய்ய முடியும். 100 கோடி என்ற ஒரு நூலை, அப்பாவுடைய சிறிய நூல், அது நம்ம மையத்தின் மூலமாக அதை வெளியிட்டாங்க. அது 100 கோடி சம்பாதிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்பாவுடைய வழிகாட்டுதல் படி தொழில் செய்து ஸ்ரீஜித் என்பவர் மிகப்பெரிய தொழில் கொல்லத்தில் கொச்சின் என்று நினைக்கின்றேன் செய்கின்றார். அப்படி வளர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள். இந்த சிறிய நூல்களில் நம்ம அன்னையிட்ட வந்துட்டோம், அப்பா எழுதுறாங்க, அன்னையிட்ட பிரார்த்தனை வந்தாக்க வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும். நான் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். எங்கள் வாழ்க்கையில், என்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும். என் மனைவி 6 வருஷம் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியர் பதவியை விட்டு கீழே இறக்கப்பட்டு பதவி இறக்கம் செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்தார்கள். அப்பொழுதும் நான் பலமுறை சொன்னதுதான் திருப்பி நினைவூட்டுவதற்காக சொல்றேன். வழக்கில் கேஸ் போட்டு கீழேயும் ஜெயிச்சு அவங்க மேலே நிர்வாகம் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டது. என்னுடைய சம்பளம் இல்லாமல் இருந்ததுன்னா என்னுடைய ஒரு சம்பளத்தில் என்னுடைய மகன்கள் இருவரும் படித்து கொண்டிருந்தாங்க. நான் அப்பொழுது வெளியில் ஹைதராபாத்தில் வேலை செய்திருந்தேன். இதுக்கடியான சூழ்நிலை. அன்னைட்டு உடனேயே அந்த வழக்கில் திருப்பம் ஏற்பட்டு தலைமை ஆசிரியர் இறக்கியது என்பது வழக்கு. அதனால் சம்பளம் கொடுக்காம இருக்கிறது. உடனேயே ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி அன்னை அங்கிருந்து விடுபட்டது. இது போன்ற இது நடந்து கொண்டிருக்கின்றது.
இப்படி எல்லா வாழ்க்கையும் நடக்குது. நிறைய இந்த அன்பர்கள் எல்லாம் இங்கே சேவை அன்பர்களாக இருந்தவங்க எல்லாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிற ராமசுப்பிரமணியன், பறையப்பன், மணிகண்டன் இவர்கள் எல்லாம் நல்ல வெளிநாட்டுகளில் மிகப்பெரிய வேலையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய அன்பர்களுக்கு என்னுடைய பிரச்சனை தீரலையே அப்படிங்கிற கவலை இருக்கும். அதுக்குரிய வழிகளை சொல்றது உள்ளே வேலை இருக்கிறது. அன்னைகிட்ட வந்தாக்கா அன்னை என்ன எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படி நடக்க வேண்டும். நமக்கு தெரியாம நம்ம 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 ரைட்டு நம்ம நடத்திட்டு இருப்போம். நம்முடைய சின்ன சிறு குறைகள் நம்ம அறியாம இருக்கும். மிக முக்கியமா பொய்மைக்கு இடமே கிடையாது அன்னையில. எதையும் நான் நம்ம சமீபத்தில் பேசின பல கருதுகளில் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். உண்மைதான். அன்னை பறிக்க வேண்டும் என்றால் நம்ம உண்மைதான் இருக்க வேண்டும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் என்னன்னா வியாபாரம்னா பொய் சொல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு பேசுவாங்க. அப்பா வியாபாரத்துல உண்மைதான் சொல்லணும். உண்மையும் ஒரு முதல் போல. அப்ப செய்யும்பொழுது அந்த வியாபாரம் வளர்ச்சி அடையும். அதாவது உள்ளே வேலை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. நான் அடுத்தபடியாக சொன்ன மாதிரி 100 பேர்கள்ங்கிற நூல்களையும் சுபாவத்து சமூகம் அதிர்ஷ்டசாகரம் என்பதற்கு சொன்னார்கள். வாய்ப்புகள் சமூகத்தில் அவருக்கு இருக்கின்றன. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் என்று சொல்லுவார்கள். சிறிய சிறிய தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டு சிறிய சிறிய எல்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகளை நமக்கு எடுத்துக் கொட்டுகிற நூல் அப்பாவுடைய சமூகம் அதிர்ஷ்டசாகரம் என்ற நூல். அதே போல இந்த ஆத்ம சோதனை என்ற ஒரு நூல். அந்த ஆத்ம சோதனைங்கிற நூல்ல படித்து முக்கியமான பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன்ங்கிற ஆங்கில தலைப்பில் பாகுபாடுங்கிற தலைப்பில் இருக்காங்க. 10 கட்டம்னு சொல்லி வளர்ச்சியில ஒண்ணுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துட்டு அதுல 10 கட்டங்களை எடுத்து எப்படி மேலே கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு. நம்ம எரியாமல் நம்மிடம் உள்ள குறைகளை என்ன இருக்க முடியும் என்பதை எடுத்து காட்டி அவற்றை எப்படி அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து அவற்றை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை அன்னை அப்பா காட்டுகின்றார். அந்த மூலமாக விளக்குகின்றார். மேலே கொண்டு வரக்கூடிய வழியை செய்கின்றார். முதலில் கூறியது போல இவை வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றிய நூல்கள். இவை ஒவ்வொரு நூலிலுமே நான் போன வாரம் பேசியது கூட நூல்கள் கூட தொழில் செய்யறவங்க தொழில் செய்யும்போது வாழ்க்கையில எப்படி அன்னையை செயல்பட வைத்தல் அப்படிங்கிறது தொழிலில் வளர்ச்சி அடைவதற்கு அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குறைகளை எடுத்து காட்டி வளர்ச்சிக்குரியதெல்லாம் அதை சொல்றாரு அவரு. நான் வேற கூறியது போல பொன்னொடி யோக வாழ்க்கை என்ற தத்துவத்தை விளக்குகிற நூல்கள் பேரொழியாகும் உள்ளடி யோக 100 பேர்கள் யோக வாழ்க்கை என்ற தலைப்பில் 2000 கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்களை விளக்கி யோக வாழ்க்கை விளக்கம் என்று 4 வால்யூம் வெளியிட்டிருக்கிறார் அவர்கள். அடுத்து பகவானுடைய நூல்களில் யோகா சொன்ன மாதிரி தத்துவ ஞானம் என்ற நூல் சிறிய நூல். அது பகவானுடைய நைவேத்தியவின் தத்துவத்தை விளக்குவது. நேரடியாக பொன்னொழி என்ற நூலும் அதுபோல தத்துவத்தை விளக்குவது.
கண்ணாடியிடும் செஞ்சிருக்க பாருங்க, கண்ணாடி கண்ணை இழுத்து மறைக்குது. அந்தப்பா இங்க இருக்க கண்ணாடி கண்ணாடி அந்த 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 லைட்டை போடுங்க. இது ஒரு பாட்டில், அந்த பாட்டில் அதை போடுங்க. அதான் அதான் இது போதும், இது போதும், இது போதும். இது வந்து தலை இன்னும் படிக்கவே முடியாம தள்ளாடிட்டு இருக்கிறேன். இதை மறந்துட்டேன். அப்பா தத்துவத்தை விளக்குகிற நூல்கள் நான் சொன்னது போல ரிஷிகள் கண்ட பிரம்மம், உலகம் மோட்சம் அரவிந்தம் போன்றவைகள் எல்லாம் தத்துவ ஞானம் பொன்னொழி போன்ற நூல்கள் ரவீந்திரனுடைய தத்துவத்தை விளக்குகின்றன. இதுல பகவானுடைய சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்பது இந்திய யோக முறைகள் எல்லாம் ஒருங்கிணைத்து செய்த யோகம். அதுல மிக முக்கியமானது ஆத்ம சமர்ப்பணம், செல்ஃப் கிவிங். அந்த ஆத்ம சமர்ப்பணம் என்ற ஒரு யோக முறைக்கு அப்ப ஆத்ம சமர்ப்பணம் என்று ஒரு நூல் விளக்கமாக இருக்கின்றார்கள். இந்த நூல்களில் எல்லாம் அன்பர்கள் அவரவர்களுக்கு அவரவர்கள் நிலைக்கு உரியத நூல்களை படித்துக் கொண்டு அந்த நூல்களை வாழ்க்கையில பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் விட முக்கியம் அரவிந்த் அப்பா அவர்களுடைய நூல்கள். அப்ப பகவானை பற்றி அன்னை எழுதும் பொழுது அடக்கத்தின் மொத்த உருவம்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு அடக்கத்தின் மொத்த உருவமாக இருக்கிறது அப்பா அவர்கள். அப்பா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய போட்டோ யாருக்கும் கிடையாது. போறவங்களுக்குலாம் அப்பா போட்டோ கொடுப்பார். அன்னை போட்டோ, பகவான் போட்டோ தான் கொடுப்பாரு. அப்பா சித்தி அடைந்த பிறகுதான் அவர் போட்டோக்கள் முகமுத்துக்கு வருகின்ற மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக எடுத்த அவருடைய போட்டோவை நமக்கு திருத்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு தெரியாமலே அவர் சோஃபாவில் உட்கார்ந்திருக்கும் பொழுது கேரியோ யாரோ எடுத்த போட்டோவை நமக்கு கிடைக்குது. அப்படி அடக்கத்தின் மொத்த உருவம் அப்பா அவர்கள். அவருடைய நூல்கள்ல அந்த நூல்களை படித்து நாம் அவற்றை நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நாம் தீர்த்துக் கொள்ள முடியும். விதவிதமான வகை வகையான அத்தனை பிரச்சனைகளுக்கும் நமக்கு அவர் வழி சொல்றாரு. அவர் தொழில் நடத்துறவங்களுக்கும். அதுக்கு மேல நான் இங்க பல முறை சொல்லியிருக்கிறேன், பிசினஸ் கன்சல்டன்ட் இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிசினஸ் கன்சல்டன்ட் அப்பா. அவர் நேரடியாக செய்யல. கேரி ஜாக்ஸ் அவர்கள் வைட்டல் கார்பரேஷன், வைட்டல் டிஃபரன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஓடிசி என்று 3 நூல்கள் எழுதியிருக்கின்றார் நிர்வாக இயல சம்பந்தமாக. அவர் ராபர்ட் மெக்ஃபார்லான் என்பவர்கள் சேர்ந்து அமெரிக்காவில் ஒரு பிசினஸ் கன்சல்டன்சி தொழில் முனைவர்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கிறார். 1992 நம்ம தியான மையம் ஆரம்பித்த போது 2 காரில் அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட், அவர் மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கு அவரும் வந்திருந்தார். அவரை நான் அறிமுகப்படுத்திய பொழுது அவர் இஸ் தி ஆதர் ஆஃப் அவர் வைட்டல் கார்பரேஷன், வைட்டல் டிஃபரன்ஸ் என்ற நூல்களை எழுதியவர் என்று சொன்னேன். உடனே அவர் மறுத்து, நோ ஐ ஆம் நாட் தி ஆதர், கர்மயோகி இஸ் தி ஆதர் சொன்னார். கர்மயோகிக்கு தன்னுடைய பெயரை கொடுக்காமலே அவருடைய நூல்களை எழுதி அது ஹார்பர் அண்ட் ரோ என்ற அமெரிக்க பத்திரிகை நிறுவனம், பப்ளிகேஷன் நிறுவனம் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவில் அடக்கியிருக்கின்ற மிகப்பெரிய கார்பரேஷன், நொடிக்கும் நிலையில் இருந்த ஒரு மிகப்பெரிய கார்பரேஷன் உயிர்த்து மீண்டும் செயல்படுவதற்கு அவர்களுடைய தத்துவம், அந்த தத்துவங்கள்ல அன்னையை பற்றி அவர் சொல்ல மாட்டார். அன்னை முறைகளை அவற்றில் உட்பண்டு அவர் பிசினஸ் கன்சல்டன்சி நூலாகவே எழுதியிருக்கின்றார். அது ஜீவனுள்ள ஸ்தாபனம் என்ற அவருடைய வைட்டல் கார்பரேஷன் அந்த நூல் அசோனால் மொழிபெயர்க்கப்பட்டு இப்பொழுது மதர் சர்வீஸ் சொசைட்டி வெளியிட்டிருக்கின்றது.
நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு ப்ராஸ்பெரிட்டி அந்த கண்ணாடி எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி என்ற நூலும் பல வால்யூம்களாக தமிழிலும் வந்திருக்கின்றது, ஆங்கிலத்தில் வந்திருக்கின்றது. முக்கியமான சொல்ல வந்ததை மறந்துட்டேன். நூல்கள் அரவிந்தர் அன்னை தத்துவங்களை விளக்குகின்றன என்பது உண்மை. சொல்ல வந்து அப்பா தன்னை புதை பணிக்கு முன்ன நிறுத்தவே இல்லை என்பதையும் சொன்னேன். அன்னை பராசக்தியின் அவதாரம். பராசக்தி என்பது இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ். அந்த சக்தி செயல்படுகின்றது. என்னுடைய அனுபவம் அப்பா நூல்களில் அந்த அன்னையினுடைய சக்தி புரிந்திருக்கின்றது. அது அன்பர் அனுபவத்தில் எழுதணும், ஏதோ எழுதாமல் போயிட்டு இருக்குது, வரணும். அது 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பணியில் இருந்தப்ப பாண்டிச்சேரியில ஒரு ஆய்வு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர். புதுவை மாநில பண்பாட்டு மொழியியல் வளர்ச்சி கழகம் என்று. அது ஒரு பெரிய மொழியியல் அறிஞர் V.I. சுப்பிரமணியம் இருந்தார். அவர் திராவிடியன் லிங்குவிஸ்டிக்ஸ் அசோசியேஷன் வச்சு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் திராவிடியன் லிங்குவிஸ்டிக்ஸ் என்றெல்லாம் வச்சு திருவனந்தபுரத்தில் வச்சு நடத்தினவர். அவருடைய அறிவுரையின் பேரில் அது ஆரம்பிக்கப்பட்டது. என்னுடைய பேராசிரியராக இருந்த பேராசிரியர் முத்துச்சண்முகனார் என்பவர் முதல்ல தலைவராக இருந்தார். அங்கே நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் பொன் கோதண்டராமன் என்று ஆர் கோதண்டராமன் என்று என்னுடைய நண்பர் தலைவராக இருந்தார். அந்த ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ஒரு அங்கே இருந்தாங்க. MA மொழியை படித்தவர்கள், MA தமிழ் படித்தவர்கள், அதில் டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம், PhD பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் வேலை பார்த்தாங்க. அந்த பேராசிரியர் இருந்தவர் தலைவர் இருந்தார். அந்த நிறுவனத்தில் இருக்கவங்களுக்கு MA படித்தவங்களுக்கு வெறும் 600 ரூபா சம்பளம் கொடுத்துருந்தாங்க. PhD முடித்தவங்களுக்கு 900 ரூபா, தலைவராக இருக்கிறதுக்கு 4000 ரூபா. ஆனால் எல்லாம் நிரந்தரமான பதவிகள் அல்ல. என்னுடைய மாணவர்கள் இருந்தாங்க, அவங்க திருமணமானவர்கள்லாம் இருந்தாங்க. அதை நிரந்தரமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது நிறைவேறலை. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஆய்வு, என்னுடைய ஒரு ஆய்வுக்கு உதவிக்காக எனக்கு ஒரு 10,000 ரூபா தெரியுது. என்ன போனேன், ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்தேன். புதுவையில் இது ஆஸ்தம கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு தினமும் அந்த இதுக்கு போகிறேன். அப்போ புத்தக சேவை செய்து கொண்டிருந்தனால புத்தக சேவையை தான் அன்னை சேவையை ஆரம்பித்து பின்பு இது தியான மைய சேவையாக மாறியது. அப்பாவுடைய புஸ்தகங்கள் அன்னையின் அருள், அருளபதம், இன்னொரு புஷ்பாஞ்சலி நினைக்கிறேன், 3 புத்தகங்களையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கிருந்த மாணவர்கள் அவங்களுக்கு அன்னையை பற்றி எடுத்து சொல்லி அந்த புத்தகங்களை அங்கே விட்டு நீங்கள் இதை படித்து பாருங்கள். படித்து முடிந்தால் அன்னையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நூல்களை விற்பனைக்குரிய அந்த நூல்களை நான் அங்கே அந்த நிறுவனத்தில் விட்டுட்டு நான் வந்துட்டேன். இங்கிருந்து இப்பொழுது அந்த மறந்த ஜீவியம் நூல்களை எல்லாம், அப்பா நூல்கள் எல்லாம் வெளியிடுகின்ற நடராஜன் என்பதை காத்தப்பாடி பிறகு அவரும் ஒரு தியான மையம் நடத்துகிறார். அவருடைய வீட்டில் அவர் தினமும் இங்கே
ஒரு இன்ஜினியர் படித்தவர் மேலே ஏதோ ஒரு பயிற்சிக்காக ஒரு புதுவைக்கு போவார். போகும்பொழுது அந்த நூல்களை எடுத்து வாருங்கள் என்று அவரிடம் சொன்னார். அதாவது அவர் மறைந்து விட்டு இந்த நூல்கள் 1 மாதம் அந்த நிறுவனத்தில் இருந்தன. அந்த 1 மாதம் இருந்த நாட்களுக்குள் அந்த நிறுவனத்திற்கு அந்த முன்பு பொறுப்பாக இருந்த தலைவரை விலகினார். இன்னொரு பொறுப்பு தலைவரை நியமித்தார்கள். அவர் ஒரு கமிட்டி போட்டு அங்கு இருந்தவர்களை எல்லாம் எக்ஸ்பர்ட்களை கூப்பிட்டு அவங்கள இன்டர்வியூ செய்ய வச்சு அவர்களுக்கு எம்ஏ படித்தவர்களுக்கு இப்பொழுது அசிஸ்டன்ட் லெக்சரர்னு சொல்லுவாங்க. இப்போ அசிஸ்டன்ட் லெக்சரர் ப்ரொஃபஸர் என்று சொல்லுவார்கள். அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பதவியும், பிஹெச்டி பட்டம் முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் அல்லது ரீடர் என்று சொல்லுகின்ற பதவியும், தலைவருக்கு ப்ரொஃபஸர் பதவியும் நியமித்து டைம் ஸ்கேல் காலமுறை ஊதியம் ஆரம்பித்து ஊதியம் டிஏ தொகுப்பூதியமாக 600 900 வந்தவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு இன்டர்வியூவில் செய்யப்பட்டு அந்த ஆர்டர்கள் வழங்கப்பட்டன. அந்த வழங்கப்பட்ட முடிந்த பிறகு அந்த 1 மாதத்துக்குள் முடிந்தது. அந்த புத்தகங்களை எனக்கு தெரிந்து வந்தன. அப்பா நூல்களில் இருந்த அன்னையின் ஆற்றல் அது செயல்பட்டிருக்கின்றது. அப்பா நூல்கள் என்பதற்கு அதை எடுத்துக்காட்டுறது. அவர்கள்லாம் இன்னைக்கு அதுக்கப்புறம் 25 அந்த நிறுவனம் அப்பொழுது வாடகை வீட்டில் இருந்தது. அதுக்கு சொந்த இல்லமே கிடைத்தது. அது சொந்த நிறுவனம் கட்டடம் கிடைத்தது. அந்த கட்டடத்தை இப்பொழுது அதை இது பண்ணாமல் அங்கே இருக்கிறவங்க அவங்களாம் நிறைய பேர் அதிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அப்பா அவர் நூல்களில் இருந்து எழுத்ததுக்கு அன்னையின் அருள், அருளமுதம் ஆகிய புஷ்பாஞ்சலி நிகழ்வு 3 நூல்கள் இருந்த அன்னையின் ஆற்றல் செயல்பட்டு அந்த நிறுவனத்தை நிலைக்க வைத்தது. இது அப்பா நூல்கள் இருக்கிற ஆற்றல். அதனால நான் அன்பர்களை கேட்டுக்கொள்றது, அப்பா நூல்களை படிங்க. எளிய தமிழில் மிகப்பெரிய தத்துவத்தை விளக்குகின்ற நூல்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு அப்பா நூல்கள் பதிலளிக்கின்றன. அதற்கு மேல அப்பா நூல்கள்ல அந்த பராசக்தியாகி அன்னையினுடைய ஆற்றலே பொதிந்திருக்கிறதுனால தினமும் படிங்க. தினமும் கொஞ்ச நேரமாவது அந்த படிக்கிற வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி மதந்த ஜீவியம் இப்பொழுது வேற ஒரு வகையில தலைப்பில் அதுவும் மாத நூலாக வந்து கொண்டிருக்கின்றது. 60 ரூபா தான் ஆண்டு சந்தா. அந்த அந்த மதந்த ஜீவியம் மாத இதழுடைய அடக்க விலையே அதிகமாக இருக்கும். அப்பா நூல்கள் எல்லாமே அடக்க விலைக்கு தான் கொடுக்குறாரு. கமிஷன்லாம் கிடையாது. இருக்கு இதில் தான் வாங்க முடியும். மத தியான மையங்கள் மூலத்தில் தான் வாங்க முடியும். அதனால நமக்கு நான் திருப்பி சொல்றேன், 1 கோடி பேர்ல அன்னையை தெரிந்துவிட்டது பாக்கியம். அன்னையும் திரு கருணை அப்பா அவர்களுடைய எழுத்துக்கள் மூலமாக தெரிந்து விட்டது அதை விட பாக்கியம். அந்த நூல்களுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய எளிய முறையில பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அன்னைகிட்ட வந்த பிறகும் பிரச்சனை இருக்குன்னா நம்மகிட்ட உள்ளே வேலை இருக்கிறது. அதுல இருந்து ஆத்ம சோதனை செய்யணும். ஆத்ம சோதனைங்கிறது நம்மை நாமே நம்மிடம் உள்ள குறைகள் என்ன, அன்னைகிட்ட வந்த பிறகு பொய்யும் புரட்டும் ஏமாற்றமும் இருந்தால் அது அன்னை செயல்பட மாட்டார்கள். உண்மைக்குத்தான் அங்கே அன்னை செயல்படுவார்கள். சென்ற வாரம் ஞாயிறு பேச்சு பதிவு பற்றி பேச்சுகள் எல்லாம் இதில் பேசி முடித்தது. பனையப்பன் அவர்கள் அதை இதில் வெளியிட்டார், வாட்ஸ்அப்பில். அதையும் போட்டு கேளுங்க. அவற்றை ஒழுங்குபடுத்தி சப்ஜெக்ட் வாரி பிரித்து அதை கூகுள்லேயும் போடுவதற்கு ஒரு முயற்சிகளை பனையப்பனும் ராமசுப்ரமணியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனையோ ஜென்ம புண்ணியத்தினால நம்ம அன்னையை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். எத்தனையோ ஜென்ம புண்ணியத்தினால நமக்கு குருவாக திரு கருணையப்பா அவர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். அவர்கள் நூல்கள் நம்முடைய அதை படித்தீங்கன்னா நமக்காகவே எழுதின போல இருக்கும். சில இதெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளுக்காகவே எழுதின போல இருக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வளவாழ்வாக மாற்றிக்கொள்ள முடியும்.
நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும். அதற்கு மேல் யோக தகுதி உள்ளவர்களாக இருந்தால் யோகத்திற்கும் உரியவர்களாக வந்து ஆனந்தமையும் இந்த பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும். கிடைத்த வாய்ப்பை, அன்னை அன்பராக ஆன வாய்ப்பை பூர்ணமாக அப்பாவுடைய நூல்களை படித்து கிடைத்த வாய்ப்பை முற்றிலுமாக பயன்படுத்தி நான் வளர்க்கிறேன். ஜேபி